ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாய்ஸஸ் ஆஃப் ரைஸ். இந்த வீடியோலாம் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, லேட்டஸ்ட்டாக நிறைய தமிழ் டப் அனிமேஸ் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கனே கிளிக் பண்ணிருங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி பார்ட் 1 வீடியோ ஒன்று போட்டிருக்கேன். அதை பார்க்கலன்னா ஐ பட்டனில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் நம்ம தமிழ் டப்பில் பார்க்க போகிற அனிமே வந்து என்ன அப்படின்னா, டார்க் மூன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனிமே வந்து ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு தமிழ் டப்பில். நம்ம கிரன்ச்சி ரோலில் தான் ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு. இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னு வைங்களேன். கிட்டத்தட்ட ஒரு ஒரு 30% வந்து சிமிலரா வந்து மேஷல் அனிமே மாரியும், ஹாரி பாட்டர் மாரியும் இருந்துச்சு. அதாவது என்னன்னா, ஒரு பொண்ணு வந்து புதுசா ஒரு நைட்ல நடக்கிற ஸ்கூல் ஓகேவா? அது வந்து அந்த வேர்ல்டு வந்து எப்படின்னா, வேம்பயர், வேர்வுல்ஃப் இந்த இந்த மாரி இருக்கக்கூடிய ஒரு வேர்ல்டு. மனுஷங்களும் அங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்ப மனுஷங்க என்னன்னா, இந்த மாரி வேம்பயர், வேர்வுல்ஃபா இருக்கக்கூடியவங்கள வந்து எதிர்க்கிறவங்க, அவங்கள வந்து தாக்குவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதே மாரி வேம்பயரா இருக்கவங்களும் மனுஷங்கள வேட்டையாடி இந்த ரத்தத்தலாம் குடிச்சு அந்த மாரி வேல பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப அத பத்திலாம் வந்து டீட்டெயில்டா இந்த அனிமேல வந்து இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணவே இல்ல. இப்ப ஸ்டார்ட்டிங்ல எப்படி இருக்கும்னா, நைட்ல நடக்கிற ஒரு ஸ்கூல் இருக்கு. அது ஹியூமன்ஸ்லாம் படிக்கிற ஸ்கூல் தான். இப்போ அதுல வந்துட்டு புதுசா நம்ம ஹீரோயின் கேரக்டர் வந்து சேர்றா. சேர்ந்த உடனே அ அன்எக்ஸ்பெக்டடா அங்க ஒரு 4, 5 பசங்க வந்து படிச்சுட்டு இருக்காங்க. அதாவது சீனியர் இருக்கான், ஜூனியர் இருக்கான், எல்லா வயசுல இருக்கிறவனும் ஒரு குரூப்பா இருக்கிறாங்க. அவங்க கூட வந்து இந்த பொண்ணு வந்து கனெக்ட் ஆகி பேசிட்டு அந்த மாரிலாம் இருக்கா. ஓகேவா? அந்த பொண்ணோட கேரக்டர் என்னன்னா, அவளுக்கு வந்து வேம்பயர்னாலே புடிக்காது. ஓகே. வேம்பயர்ஸ் இந்த வேர்வுல்ஃப்னாலே புடிக்காது. பட் இந்த 5 பேர் அந்த 5 பசங்க இருக்காங்கல்ல, அவங்க எல்லாருமே வேம்பயர், வேர்வுல்ஃப் இந்த மாரி ஆளுங்க தான். ஏன் அப்டின்னா, அவைங்க வந்து இப்போ நைட்ல நடக்கிற ஸ்கூல்னா அவங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும். அண்ட் அதே நேரத்தில ஹியூமன்ஸ் படிக்கிற ஸ்கூல் அப்டிங்கும்போது யாருக்கும் சந்தேகம் வராது. நம்ம வந்து சேஃபா இருந்துக்கலான்ற மாரி இந்த ஸ்கூல்ல வந்து படிச்சுட்டு இருப்பாங்க. இதே நேரத்தில அப்படியே பேரலலா பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் கேரக்டருக்குமே ஒரு ஒரு சூப்பர் பவர்லாம் இருக்கிற மாரியே காமிச்சிட்டு இருப்பாங்க. அதாவது லிட்டரலா சொல்லணும்னா, இப்போ வேர்வுல்ஃப், வேம்பயர்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த மாரி காட்ட மாட்டாங்க இந்த அனிமேல. அந்த வேர்வுல்ஃப், வேம்பயருக்குலாம் ஒரு சூப்பர் நேச்சுரல் பவர்ஸ் இருக்கிற மாரி காட்டுவாங்க. அதாவது என்ன சொல்றது? ஒரு எவ்வளோ பெரிய வெயிட்டா இருந்தாலும் ஈஸியா தூக்குற மாரியான பவரு, அப்புறம் டெலிபதியில பேசுற பவரு, அப்புறம் வந்து இந்த என்ன சொல்றது? இன்வின்சிபிள் ஆவுற பவர், இந்த மாரியான பவர்லாம் இருந்தாலே வேம்பயர், வேர்வுல்ஃப் இந்த மாரி கொஞ்சம் டிஃபரெண்ட்டா காமிச்சிருப்பாங்க. அனிமே இப்ப தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. தமிழ் டப்ல அவைலபிளா இருக்கு. இன்னும் போக போக தான் தெரியும். கதை எத பேஸ் பண்ணி இருக்கு அப்படின்றது. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. பட் அனிமேஷன் குவாலிட்டி ஓகே தான். ஒரு 70% அந்த மீடியமா தான் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு புடிச்சிருந்தா மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க. ஓ இதுவரைக்கும் போர் அடிக்காம தான் போகுது. 2வது நம்ம பார்க்க போற அனிமே என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தி டெய்லி லைஃப் ஆஃப் இம்மார்டல் கிங் அப்படின்ற ஒரு அனிமே தான். இது வந்து 6 சீசன் சாரி 5 சீசன் இருக்கு. மொத்தமா 62 எபிசோட் இருக்கு. இப்ப தான் அந்த கடைசி சீசன் வந்துட்டு இருக்கு. தமிழ் டப்லயுமே அவைலபிளா இருக்கு. இதோட ஒன்லைன் வந்து நான் சொல்லிர்றேனே. இதுவுமே வந்து கிரன்ச்சிரோல்ல தாங்க அவைலபிளா இருக்கு. ஸோ நீங்க வந்து மத்த ஓடிடிலாம் போகணும்னு அவசியமே இல்ல. இப்ப நான் சொல்ற எல்லா அனிமேவுமே வந்து கிரன்ச்சிரோல்ல தமிழ் டப்ல அவைலபிளா இருக்கிற அனிமே தான். இப்போ இதோட ஒன்லைன் மாரி சொல்லணும் அப்படின்னா, இவர் வந்து ஒரு என்ன சொல்றது? ஒரு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர். இந்த ஹீரோ கேரக்டர். அவரோட 6 வயசுலயே வந்து ஒரு டீமன் கிங்க கொல்ற அளவுக்கான ஒரு பவர்ஃபுல்லா இருந்திருப்பாரு. இப்போ வந்து நார்மலா என்ன சொல்றது? இந்த மந்திரவாதிங்கலாம் படிக்கிற அந்த அந்த வேர்ல்டுக்கு ஏத்தாப்ல அந்த ஒரு ஸ்கூல்ல படிச்சுட்டு இருப்பாரு. ஓகேவா? அந்த மேஷில் மாரின்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்காரு. சாதாரணமா படிச்சுட்டு இருக்காரு. இவரு இவ்ளோ பெரிய ஆளு, ஒரு டீமன் கிங்கே கொன்றுக்காரு. இதெல்லாம் எதுவுமே காட்டாம நார்மலா படிச்சுட்டு இருக்காரு. இப்ப என்னன்னா, வேர்ல்டுக்கு வந்து ஒரு பிரச்சனை வருது. அந்த என்ன சொல்றது? அந்த டீமன்ஸ்னால, அந்த தீய சக்திகளால வந்து பிரச்சனை வருது. ஸோ, இவரு வந்து அவர் படிச்சுட்டு இருக்க படிப்ப வந்து நிப்பாட்டிட்டு இந்த உலகத்த காப்பாத்தணுன்ற ஒரு செயல்ல இறங்குற மாரியான கதை தான் இது. நான் ரொம்ப மேலோட்டமா சொல்லியிருக்கேன். டீட்டெயிலா சொல்லவே இல்ல. ஸோ, யாராச்சும் பார்த்திருந்தீங்கன்னா, "என்ன ப்ரோ நீ தப்பா சொல்ற" அப்படின்லாம் நீங்க சொல்ல வேண்டாம். கதை மேலோட்டமா சொல்லியிருக்கேன். ஏன்னா ஸ்பாயிலர் இருக்கக்கூடாதுல்ல. அதனால தான். ஸோ, இந்த அனிமேவுமே தமிழ் டப்ல அவைலபிளா இருக்கு. நீங்க வந்து 5 சீசன் இருக்கு. நீங்க ஃபுல்லா பாருங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு நான் பார்த்தது. ஸோ, 3வதா நம்ம பார்க்க போற அனிமே என்ன அப்படின்னா, "அன் அட்வென்ச்சரர் டெய்லி கிரிண்ட் அட் ஏஜ் 29" அப்படின்ற ஒரு அனிமே தான். இந்த அனிமே வந்து கொஞ்சம் ஸ்லைஸ் ஆஃப் லைஃப் மாரி கொஞ்சம் எப்படி சொல்றது? ஃபீல் குட்டா போகும்னு வச்சுக்கோங்களேன். இந்த அனிமேயுமே ஒரு ஃபேண்டசி வேர்ல்டு தான். அதாவது ஒரு அட்வென்ச்சரர் இருக்காருப்பா. ரொம்ப பூரான ஒரு இடத்துல இருந்து பிறந்து வளர்ந்து 29 வயசு ஆகுது அவருக்கு. அவரு ஒரு நாள் வந்து இந்த கொமாய் வில்லேஜ்ல வந்து வாழ்ந்துட்டு இருக்காரு. இப்போ கரண்ட்ல வந்து கொமாய் வில்லேஜ் அப்படின்ற ஒரு வில்லேஜ்ல வாழ்ந்துட்டு இருக்காரு. அவர் அட்வென்ச்சரருக்கு எப்பவுமே போற மாரி போகும்போது ஒரு ஸ்லைமால அட்டாக் பண்ணப்பட்ட ஒரு சின்ன பொண்ண வந்து பார்க்குறாரு. அந்த பொண்ண அந்த கொமாய் வில்லேஜ்க்கு தூக்கிட்டு வந்து அவர் வந்து பாதுகாத்துக்கிட்டு இருக்காரு. இப்போ அதுக்கப்புறம் அந்த சின்ன பொண்ணுக்கும் இவருக்கும் எப்படி பாண்டிங் உருவாகுது. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் சேர்ந்து என்னென்ன அட்வென்ச்சர்ஸ்லாம் பண்ணாங்க. என்னென்ன வில்லன்ஸ வந்து எதிர்த்தாங்க. இந்த மாரியான விஷயங்கள்லாம் ஃபீல் குட்டா கொண்டு போயிருப்பாங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. தமிழ் டப்ல அவைலபிளா இருக்கு கிரன்ச்சி ரோல்ல. நான் சொன்ன எல்லாமே அவைலபிளா இருக்கு. ஸோ நீங்க பார்க்கணும்னா கண்டிப்பா போய் செக் பண்ணி பாருங்க. 4வதா நம்ம பார்க்க போற அனிமே என்ன அப்படின்னா, ஹானா கிமி அப்படின்ற ஒரு அனிமே தான். இது ரொம்பவே டிஃபரெண்டா இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. கான்செப்ட்டுமே ரொம்ப புதுசா இருந்துச்சு. எப்படின்னா வந்து அமெரிக்கால படிச்சுட்டு இருக்க ஒரு ஜப்பான்
பொண்ணு இருக்கா. அவளுக்கு வந்து இந்த ஹை ஜம்ப்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட். அதுல வந்து ஒருத்தருக்கு ஃபேனா இருக்கா. ஓகேவா. அவர் வந்து ஆக்சிடென்டலா அந்த விளையாடும்போது ஒரு காயம் ஏற்பட்டு அந்த ஹை ஜம்பே குவிட் பண்ற நிலைமைக்கு வந்துட்டாரு. இப்போ அந்த பொண்ணுக்கு அதை ஏத்துக்கவே முடியல. இப்போ அவ என்ன பண்றான்னா, அந்த ஹை ஜம்ப்ல அந்த டேலண்டடா அவருக்கு ஃபேனா இருக்கால, அவர் வந்து ஒரு ஸ்கூல்ல படிக்கிறவர் தான். ஓகேவா. ஸோ இவன் என்ன பண்றான்னா, அவர் வந்து விளையாடணும், திரும்பி விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கால இருந்து கிளம்பி வந்து, ஒரு பொண்ணு தான் அவ. ஆனா இவர் படிக்கிறது ஒரு பாய்ஸ் ஸ்கூல். ஓகேவா. பொண்ணு வந்து பாய்ஸ் மாதிரி வேஷம் போட்டு இந்த முடியெல்லாம் வெட்டிக்கிட்டு ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்லாம் மாத்திக்கிட்டு ஒரு பாய்ஸ் ஸ்கூல்ல வந்து சேர்ந்து அவர் கூட ஃப்ரெண்ட் ஆகி ஒரே ரூம்ல வந்து தங்கி இருந்து அவர் எப்படி வந்து திருப்பி ஹை ஜம்ப்குள்ள கொண்டு வரா அப்படின்ற மாதிரி ஒரு ரொம்ப காமெடியா கொண்டு போயிருப்பாங்க. கதை ரொம்பவே நல்லா இருந்துச்சு, டிஃப்ரெண்டா இருந்துச்சு. பட் அனிமேஷன் ஏதோ ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்துச்சு. நல்லா இல்லைன்னு நான் சொல்ல வரல. அந்த ஸ்டைல் ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்துச்சுன்னு தான் நான் சொல்ல வரேன். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போகும். என்னடா ஒரு பொண்ணு வந்து பையன் வேஷம் போட்டுட்டு பையன் ரூமுக்குள்ளேயே இருக்கா, அந்த மாதிரி நமக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போயிருப்பாங்க. ரொம்பவே நல்லா இருக்கும். இதுவுமே கிரன்ச்சிரோல்ல தமிழ் டப்ல அவைலபிளா இருக்கு. நீங்க பார்க்கலன்னா கண்டிப்பா போய் செக் பண்ணி பாருங்க. 5ஆவதா நம்ம பார்க்க போற அனிமே வந்து குனோன் த சார்சரர் கேன் சி அப்படின்ற ஒரு அனிமே தான். அந்த ஹீரோ கேரக்டர் பேர் தான் குனோன். ஓகேவா. அவர் வந்து பிறக்கும் போதே அவருக்கு வந்து கண்ணு தெரியாது. பட் அதனால அவன் சுத்தி இருக்க எல்லாருமே வந்து அவரை கேலி பண்றது, கேவலமா பேசுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அவர் வந்து இந்த மேஜிக்கல் வேர்ல்டுலயே இல்லாத ஒரு புது டெக்னிக்கை வந்து கண்டுபிடிக்கிறாரு. வாட்டர் மேஜிக் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாட்டர் மேஜிக் மூலியமா அவரால் வந்து இந்த ரிஃப்ளெக்ஷன்ஸ் மூலியமா வெளியே என்ன நடக்குதுன்னு உணர முடியும். அந்த வாட்டர் மேஜிக் மூலியமா அவருக்கு வந்து பார்க்க கூட முடியும். ஸோ அதை கத்துக்கிட்டவருக்கு வந்து நிறைய நுணுக்கங்கள் தெரியுது. மேஜிக் பண்றதுல வந்து சின்ன சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் நிறைய தெரியுது. அவர் கத்துக் கொடுத்த சென்சையெல்லாம் தாண்டி அவருக்கு வந்து கொஞ்சம் மேஜிக்கல் பவர்ஸ் வந்து ரொம்ப அதிகமா ஆயிருச்சு. ஸோ இப்போ கண்ணு தெரியாத ஒருத்தர் வந்து அவருக்குன்னு ஒரு மேஜிக்கை கிரியேட் பண்ணி அது மூலியமா பார்க்க ஆரம்பிச்சவரு மேஜிக்ல ரொம்ப லெஜெண்டா இருக்காரு. இப்போ அதுக்கப்புறம் வந்து மேஜிக்கல் காலேஜ்ல போய் சேர்ந்துட்டு என்னென்ன பண்றாரு அப்படின்றதான் இந்த அனிமேவோட கதையா இருக்கும். இதுவுமே வந்து ரொம்ப நமக்கு வந்து டிராமாட்டிக்கா அப்படிலாம் இருக்காது. ரொம்ப ஜாலியா காமெடியா போற மாதிரி தான் கொண்டு போயிருப்பாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இதுவுமே தமிழ் டப்ல நமக்கு கிரன்ச்சிரோல்ல அவைலபிளா இருக்கு. கண்டிப்பா நீங்க போய் செக் பண்ணி பாருங்க, உங்களுக்கு பிடிக்கும். 6ஆவதா நம்ம பார்க்க போற அனிமே என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மிசன்த்ரோப் டீச்சர்ஸ் எ கிளாஸ் ஃபார் டெமி ஹியூமன்ஸ் அப்படின்ற ஒரு அனிமே தான். இதுவுமே தமிழ் டப்ல நமக்கு கிரன்ச்சிரோல்ல அவைலபிளா இருக்கு. இதோட கதையுமே கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். கிட்டத்தட்ட என்ன சொல்றது, எனக்கு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் எபிசோட் பார்க்கும்போது அசசினேஷன் கிளாஸ் ரூம் ஃபீல் வந்துச்சு. பட் அதுக்கப்புறம் டோட்டலி டிஃப்ரெண்டா இருந்துச்சு. அதாவது எப்படி இருக்கும்னா, ஒரு ஹியூமன் இருக்காரு. பட் அவருக்கு வந்து ஹியூமன்ஸே பிடிக்காது. ஏன்னா அவருக்கு பாஸ்ட்ல ஒரு விஷயம் நடந்திருக்கும். ஸோ ஹியூமன்ஸே பிடிக்காத ஒருத்தர் வந்து ஒரு ஸ்கூலுக்கு டீச் பண்ண போவாரு. ஊருக்கு ரொம்ப வெளியே ஒரு காட்டுக்குள்ள இருக்கிற ஒரு பிரைவேட் ஸ்கூலுக்கு டீச் பண்ண போவாரு. அங்க போய் பார்த்தா அங்க இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து டெமி ஹியூமன்ஸா இருப்பாங்க. எப்படி சொல்றது, வேர்வல்ஃப், வேம்பயர், அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்க, அந்த ஃபேண்டசி வேர்ல்டுல என்னென்ன மிருகங்கள்லாம் இருக்குமோ அது வந்து மனுஷங்களோட சேர்ந்த மாதிரியான ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறது தான் இவரோட வேலை. அதுக்கப்புறம் அந்த கிளாஸ்ல இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் கூட எப்படி பாண்டிங் கிரியேட் பண்ணாரு, அதுக்கப்புறம் என்னென்னலாம் நடந்துச்சு அப்படின்றது தான் இந்த அனிமேவோட ஸ்டோரியாவே இருக்கும். அண்ட் இதுவுமே தமிழ் டப்ல வந்துட்டு இருக்கு. ரொம்பவே நல்லா இருக்கு. இதுவுமே ஃபீல் குட்டா தான் இருக்கும். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போயிருக்காங்க. ஸோ நான் இப்போ சொன்ன எல்லா அனிமேவுமே என்ன ப்ரோ நல்லா இருக்கும் நல்லா இருக்கும்னு சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, நான் நல்லா இருக்க அனிமே மட்டும் தான் எடுத்து சொல்லிட்டு இருக்கேன். ஸோ வந்து பார்ட் 1 ஆல்ரெடி போட்டிருக்கேன். அதை நீங்க வந்து ஐ பட்டன்ல நான் ஃபர்ஸ்டே லிங்க் கொடுத்துருக்கேன், போய் பாருங்க. இது வந்து பார்ட் 2. ஓகேவா. இப்போ மொத்தமா இந்த 6 அனிமே சொல்லியிருக்கேன். இது வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். இதுல நீங்க ஃபர்ஸ்ட் பார்க்கணும்னு கேட்டது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, டெய்லி லைஃப் ஆஃப் இம்மார்டல் கிங். அதை பார்த்துட்டு நீங்க மற்றது பார்த்தா நல்லா இருக்கும்ன்றது என்னோட சஜஷன். ஸோ இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு நல்ல வீடியோ உங்களை வந்து சந்திக்கிறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிருங்க. அன்டில் த நெக்ஸ்ட் வீடியோ, குட் பை.